மதுரையில போயிட்டு சமணர்கள் கூட அவர் போய் தங்கும் போது சமணர்கள் வந்து அவருடைய தங்கியிருந்த இடத்துக்கு தீ வச்சுக்குவாங்க. ஏன்னா மதுரை மன்னன் வந்து கூன் பாண்டியன சமண மதத்துல இருக்கிறவன். அப்ப அது எரியிற நேரத்துல எல்லாரும் வந்து சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த தீய சொல்றாரு, பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அப்படின்றாரு. அது போய் அவருக்கு வெப்பு நோயா மாறி உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க மறுநாள் வந்து அவங்க வந்து சமணர்கள் வந்து மயிர்பீலியால தீர்த்தெல்லாம் தெளிச்சு என்னென்னமோ பண்ணி அவருக்கு சரியாகவே இல்லை. அப்புறம் இவர் நம்ம சொல்றாங்க, ஒரு தெய்வ குழந்தை வந்திருக்கு, யார் அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார். அது வரைக்கும் அவர் சமணத்துல இருக்காருல்ல, இப்போ அவருடைய நிலைமை என்ன ஆச்சு, செத்து போயிடலாமான்னு தோணுது உடம்புல. போய் அவனை நீ யார் யார் இல்லா அப்படின்றாரு. அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துறாரு இறைவன். அப்ப அந்த அம்மா வந்து சமந்தரை கூப்பிட்ட உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, திருநீற்று பதிகத்தை பாடி திருநீர் வைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த திருநீர்ல ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி மந்திரம் வச்சு எட்டாந்துக்கிறான், அதனால இந்த திருநீரை நாங்க வச்சா கூட தெரியாயிடும்ன்றாங்க சமணர்கள் எல்லாம். அப்போ என்ன சொல்றாரு, வேணாங்க இந்த திருநீரை நான் இங்க வச்சிடுறேன், நீங்க மடப்பள்ளியில சமையல் பண்றீங்க பாருங்க, அந்த விரட்டினுடைய சாம்பலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அந்த சாம்பலை எடுத்தாந்து உடம்புல பூசி திருநீற்று பதிகத்தை பாடி அந்த உடம்புல இருக்க வெப்பு நோயை நீக்குவார். நீக்கின உடனே அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இவர்கிட்ட இன்னொரு போட்டி வைப்போம் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டோம்னாக்கா அனல்வாதம் புனல்வாதம்னு 2 வாதம் வைக்கலான்றாங்க. வைக்கலான்னா முதல்ல வந்து யாகம் பார்த்துட்டு யாகத்துல ஒரு பாட்டை எழுதி போடணும். அது எரியாம இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சவங்க, ஏற்றி போச்சுன்னா தோத்தவங்க. சரின்ட்டு அதுவும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கணும்னா அந்த அனல்வாதம் பண்றாங்க பாருங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அவங்க ஒரு ஓலையை எழுதி அனல்ல போடுறாங்க, எரிஞ்சு போகுது அப்படியே. இவர் என்ன பண்றாரு, திருநள்ளாற்று பதிகம் போகமாட்ட பூன்புலையால் அந்த பதிகத்தை எடுத்து அதில் போடுவார். போட்டோம்னா அது அப்படியே தகதகன்னு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு மேலேயே நிற்கும். பச்சை கலர்ல மாறுதா, அது எரிவழியில ஒன்றும் இல்லை, அப்படியே ஜொலிக்கணும் பச்சை கலர்ல மாறி. அதனால அந்த பதிகத்துக்கு பேர் என்னன்னா பச்சை பதிகம் அப்படின்னு பேரு. எது, அந்த திருநள்ளாற்று பதிகம் போகமாட்ட பூன்முலையாளுக்கு. சரி, அனல்வாதம் முடிஞ்சோடனே புனல்வாதம் பண்ணலாம் அப்படின்றாங்க. புனர்வாதத்துல தோத்துட்டா என்ன பண்ணலாம்னு சொன்னோம்னா அவங்கள என்ன சொல்றாங்க, அவங்கள பயப்பட்டு மாட்டிக்கிறாங்க. நாங்க வந்து தோற்றுவிட்டால் 16,000 சமணர்கள் நாங்க கழுவேறோம் அப்படின்னு. கழுவேறன்னா ஒரு மரத்துல ஈட்டியை சொல்லி வச்சுட்டு அது மேல தூக்கி ஆளை தூக்கி விட்டுருவாங்க. அப்படியே ரத்தம் கசிஞ்சு சித்திரவதை அனுபவிச்சு சாகக்கூடிய ஒரு மரண தண்டனை அந்த காலத்துல கழுவேற்றுறது ராஜா காலத்துலலாம் இருந்தது. அது ரொம்ப கொடிய இது பண்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இவங்க நாங்களே கழுவேறிடுறோம், அப்படி நாங்க ஜெயிச்சிட்டோமாக்கா நீ கழுவேறினான்றாங்க சமந்தர். சரின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவங்க வந்து ஒரு ஓலையை எழுதி வைகை ஆத்துல போடுறாங்க. அது வைகை ஆற்றோட ஆட்சின்னு ஓடிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, அதாவது அற்புதமான ஒரு பதிகம் வானவர் ஆணியனம்னு சொல்லி ஒரு பதிகத்தை எழுதி அதை எடுத்து அதுல போடுவாரு. போட்ட உடனே எதிர்த்து நீதியின் போவோம். அந்த பதிகம் எதிர்த்து நீதியின் போன உடனே அந்த ராஜாவினுடைய மந்திரியா இருக்கார் குலசிரியார், அவர் ஒரு நாயன்மார். அவர் குதிரை மேல ஓடுவார். பின்னாடியே போகும் பொழுது இது போய் ஒரு இடத்துல அப்படியே கரையில போய் ஒதுங்குவோம். அந்த மாதிரி அந்த ஏடு ஒதுங்கிய இடம்ன்றதுனால திரு ஏடு அகம், ஏடு வந்து அகம் புகுந்த இடம்னு பேரு, அதுக்கு பேரு திரியடகம்னு பேரு. இன்னைக்கும் இருக்குது. சோழவந்தானுக்கு பக்கத்துல, மதுரைக்காரெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், சோழவந்தானுக்கு பக்கத்துல திரியடகம்னு ஒரு ஊர், அற்புதமான ஒரு ஊர். இந்த பதிகம் எதிர்த்து நீட்டி போய் கரையேறிய இடம் அந்த இடம். இது முடிஞ்ச உடனே 16,000 சமணர்களும் கழுவேறிடுறாங்க அவங்களே. ஏன்னா அவங்க சொன்ன தப்புக்கு அவங்களே தண்டனை அனுபவிச்சிடுறாங்க. 16,000 பேர் இறந்த உடனே இவருக்கு என்ன இப்போது, அதனால பாவம் பிடிக்க போகுது திருஞான சம்பந்தருக்கு. அப்போ இறைவனை பிரார்த்தனை பண்ணி, பகவானே நான் இந்த மாதிரி ஒரு பல பேர் இறக்கிறதுக்கு காரணமாயிட்டேன், நான் சொல்லலை, அவங்களே சொல்லி அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, இருந்தாலும் அந்த பாவம் எனக்கு பிடிக்குது, நான் போய் எனக்கு கங்கையில குளிச்சுட்டு வரணும், அதுக்கு நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ என்ன சொல்றாரு, இந்த திருக்குறுகாவூர் வெள்ளடிக்கு வா, அந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த கிணற்றுல நான் உனக்கு கங்கையை வர வைக்கிறேன்றார். சம்பந்தர் பெருமான் வந்து தை மாசம் அமாவாசை அன்னைக்கு அங்க போறாரு. தை அமாவாசை அன்னைக்கு அந்த கிணற்றுல கங்கையை பொங்க விடுறாரு சிவபெருமான். அந்த தீர்த்தத்துல குளிச்சு அவருடைய அந்த பாவங்கள் நீங்கியதாக வரலாறு. அந்த திருக்காவூர் வெள்ளடையில அந்த அற்புதம் நிகழ்ந்த பிற்பாடு அதுக்கப்புறம் 200 வருஷம் பொறுத்து சுந்தரர் போறாரு அந்த ஊருக்கு. நல்ல மத்தியான நேரத்துல போகும்பொழுது
ஏற்கனவே இறைவன் நினைக்கிறார், பாவம் நம்ம வந்து திருக்கச்சூர் ஆலை கோயிலில் வந்து மயக்க நிலையில் பசியோடு வந்து பத்துக்கிட்டாங்க, இப்போ நம்ம பக்தர்கள்லாம் பசியால் வந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்தனர் வேடம் பூண்டு ஒரு பெரிய தண்ணீர் பந்தல் அமைத்து அங்கே உட்காந்து விழி மேலே வழி வச்சு காத்துட்டு இருக்காராம். அப்போ இவங்க கூட்டத்தோடு வரும்பொழுது, ஐயா எல்லாரும் இங்கே வாங்க, வந்து இங்கே வந்து இளப்பாரிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போய் தரிசனம் பண்ணுங்கன்னாங்களாம். மொத்த பேரும் வந்து அந்த இடத்துல வந்த உடனே எல்லாருக்கும் பொதி சோறு, அதாவது என்ன பட்டையில வச்சு கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம், மந்தார இலை, இந்த தாமரை இலை, மாக்கு மட்டை இதெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சு பொதி சோறு கொடுத்தாராம் அந்த அந்தனர். எல்லாம் சாப்பிட்டுட்டு பசி மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டாங்களாம். தூங்கி எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல பந்தலையும் காணா, அந்தனரையும் காணுமா. அப்போ யார் வந்தது? சிவபெருமான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பசி ஆற்றலித்தாராம். அவ்வளோ ஒரு அற்புத திருத்தலம். இதை சாப்பிட்டுட்டு நேராக கோயிலுள்ள ஓடி இப்போ நம்ம பாட போகிற பாட்டை பாடி, பகவானே எனக்கு இந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் நிகழ்ச்சின்னு சொல்லி அழுது பாடிய அற்புத திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இது பாட்டு எடுக்கிற அப்படியே பாட்டு எடுக்கிறேன். பாட்டு புக்கு ஒன்றுதான். சரி. காவியம் கண்ணி அம்மை மலரடிகள், வெள்ளடை நாதர் திருவடிகள், இத்தனையா மாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்று உன்னை பேசுவார் வீரரெல்லாம். ஆவியை போகாமே தவித்தனை ஆட்கொண்டாய், வாவியில் கயன்பாய குளத்திடை மடைதோறும் பாடத்தோட பாட்டை சாப்பிட்டு பலனை இந்த பாடல சொல்றது பாருங்க. பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் திணி களைவாய், ஓடு நன்கலனாக உன் பலி குழல்வானே. பிணியெல்லாம் தவிர்த்தனை ஆட்கொண்டாய், ஒப்போடை ஒளி நீளம் ஓங்கிய மலர் பொய்கை, வரும்படி வாராமே தவிர்த்தனை ஆட்கொண்டாய், துரும்புடை மலர் கொன்றை சொன்ன வெண்ணீரானே. பன்னிடை தமிழ் ஒப்பாய், பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடுதிரல் சுடர் ஒப்பாய், போதனை தறியாமே நமந்தமர் பூங்குந்தென்னை, நோந்தனை செய்தாலோ நுண்ணால தறியேன்னா, மலைக்கில் நின்னடியார் மனத்திடை மாசிப்பாய், தலம் தலம் விடுகுடைய தருமனா தமர் என்னை, படுவிப்பாய் உனக்கே பலரையும் பணியாமே, கொடுவிப்பாய்
கோடு பொன் தோளுடை குழல்வாடே கனி பொழில் மல்கு வயல் அணிந்தழகாய இளங்கொடி குறுங்காவோர் வெள்ளடை உறைவானை அற்புதமாக இந்த ரெண்டு நிகழ்ச்சியையும் இப்போ விழாவா கொண்டாடுறாங்க. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள்லாம் தை அமாவாசைக்கு போனீங்கன்னா அந்த கிணத்தை வந்து பூட்டு போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்த தை அமாவாசைக்கு ஒரு நாள் மட்டும் திறப்பாங்க. எல்லாரும் போய் அந்த தீர்த்தத்துல நீராடலாம். இன்னைக்கும் கங்கை அப்படியே பொங்கி வருதாங்கல திருக்குறுகாவூர் வெள்ளடை. அது அப்புறம் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி அந்த சம்பந்தருக்காக தை அமாவாசைக்கு கங்கை இன்னைக்கும் வருது. பல ஆயிரக்கணக்கான அடியார்கள் வந்து அங்க வந்து அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு போறாங்க இன்னைக்கும். அது வந்து சம்பந்தருக்காக நடக்கிற விழா. அதுக்கப்புறம் சுந்தரருக்காக நடக்கிற விழா வந்து சித்ரா பௌர்ணமிக்கு. இந்த புதிசோறு அளித்த விழா வந்து அற்புதமாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த 2 நாள் திருவிழா சிறப்பாக நடப்பாங்க திருக்குறுகாவூர் வெள்ளடையில. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள்லாம் போனாங்கன்னா போய் பார்க்கலாம். சீர்காழியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தென் திருமுலை வாயில் போற வழியில இருக்கும் திருக்குறுகாவூர் வெள்ளடை. திருச்சிற்றம்பலம்.